வாங்கம்மா. உங்களுக்கு நெல்லிக்காய் வேணுமா? கொஞ்சம் குடிக்க தண்ணி குடிக்கிறியாம்மா? இந்தாங்க. உங்க முகத்த பார்த்தா ரொம்ப வாட்டமா இருக்கு. சாப்பிட்டீங்களா இல்லையா? இந்தாங்க. இதுல புளியோதரை இருக்கு. அப்படி உக்காந்து சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப பசி போல. ஆமாங்கம்மா. நீங்க ஊருக்கு புதுசா? இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல உங்கள நான் பார்த்ததே இல்லையே! ஆமாம்மா. நான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேன். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தீங்களா? இல்லம்மா. ஏதோ பொழப்பு தேடி வந்திருக்கேன். ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குன்னு இந்த ஊருக்கு வந்தேன். உங்களுக்கும் வயசாயிடுச்சு. நீங்க எதுக்கு வேலை பண்ணணும்? உங்களுக்கு பசங்க யாரும் இல்லையா? ம். உங்கள பார்த்தா நல்லாவே தெரியுது. சரி விடுங்க. நான் சாயங்காலம் டிஃபன் கடை போடுவேன். நீங்க வேணா எனக்கு உதவியா இருக்கிறீங்களா? ஆனா என்னால பெருசா சம்பளம் எல்லாம் ஒண்ணும் குடுக்க முடியாது. எனக்கு சம்பளம் எல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. நீ எனக்கு வேலை குடுக்குறேன்னு சொன்னியே, அதுவே எனக்கு போதும். எனக்கு 2 வேளை சாப்பாடு குடுத்தா போதுமா. நான் உனக்கு உதவியா இருப்பேன். சரிங்கம்மா, அப்படியே ஆகட்டும். கவலைய விடுங்க. சந்தோஷமா இருங்க. இந்த வயசுலயும் நீங்க உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே, உங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சாயங்காலம் டிஃபன் கடை போடுவேன். காலையில இந்த மாரி வண்டி கடை போட்டு, காய்கறிகள், பழங்கள் ஏதோ சீசனுக்கு ஏத்த மாரி வாங்கி விப்பேன். இந்த நெல்லிக்காய் வாங்கி தான் ரொம்ப தொல்லையா போயிடுச்சு. யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த நெல்லிக்காய சீனியில ஊற வச்சு வித்தாக்கா ஒரு நெல்லிக்காய் ரூ. 5 ரூ. 10 கூட வாங்கிக்குவாங்க. அது அவ்வளோ ருசியா இருக்கும். ஓ! நெல்லி முறப்பா சொல்றீங்களா? ஆனா அது எனக்கு செய்ய தெரியாதே! எனக்கு நல்லா அது செய்ய தெரியும். இந்த நெல்லிக்காயெல்லாம் நான் பக்குவப்படுத்தி குடுக்குறேன். நீ வித்து பாரு. நெறைய லாபம் கிடைக்கும். அப்படிங்களாம்மா? ரொம்ப சந்தோஷங்கம்மா. உங்களுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. நான் அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். நாங்க வீட்ல போய் செய்யலாம். சரிம்மா. இந்த நெல்லிக்காய் எல்லாம் பக்குவமா சீனியில ஊற வச்சா அவ்வளவு ருசி. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்தா சாப்பிட்டு பாரு. இது ஊற ஊற இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ம். சுவை ரொம்ப அற்புதமா இருக்கே! பரவாயில்லம்மா. உங்க கையில நிஜமாவே மேஜிக் இருக்கு. நான் இத சாயங்காலமே என் கஸ்டமருக்கெல்லாம் விக்க ஆரம்பிச்சிடுறேன். இந்தாங்க. இந்த நெல்லிக்காயை டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த நெல்லிக்காய் டெய்லி 1 சாப்பிட்டா உடம்புக்கு எந்த வியாதியும் வராது. டிஃபன் சாப்பிட்டுட்டு இத மாரி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது இன்னும் உடம்புக்கு நல்லது. டேஸ்ட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னைக்கு டிஃபன் கூட ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு இன்னைக்கு டிஃபன். இன்னைக்கு எங்க ஆண்டி தான் எல்லாம் பண்ணாங்க. அதான் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அதிசயம்! நீங்க போட்ட நெல்லிக்காய் எல்லாம் நிமிஷத்துல வித்து போயிடுச்சு. நீங்க சொன்னது சரிதான். நல்ல லாபமும் கிடைச்சிருக்கு. நல்ல லாபமும் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்தாங்க. உங்களுக்கும் வந்த லாபத்துல பாதி பணம். ஐயோ! எனக்கு பணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. நீயே வையி. எனக்கு 2 வேளை சாப்பாடு குடுத்தா அதுவே போதும். 2 வேளை சாப்பாடா? உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க சாப்பிடுங்க. இது உங்க வீடு மாதிரி. அப்புறம் உங்க லாப பணத்தெல்லாம் உங்க பேர்ல பேங்க்ல போடப் போறேன். அட! என் பொண்ணு இருந்தா நான் இதெல்லாம் செஞ்சு குடுக்க மாட்டேனா? நான் உன்கிட்ட இதுக்கெல்லாம் கூலியா வாங்கப் போறேன். நீயும் என் பொண்ணு மாதிரிதாம்மா. எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஆமா, நீ தனியாவா இருக்க? ஆமாங்கம்மா. நான் தனியா தான் இருக்கேன். என் புருஷன் ஊர்ல எல்லாம் கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். கடைக்காரங்க எல்லாம் வந்து இப்போ என்னதான் தொல்லை பண்றாங்க. காலையில காய்கறி பழங்கள் எல்லாம் விற்பேன். சாயங்காலம் டிஃபன் போடுவேன். வர்ற லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சிட்டு இருக்கேம்மா. ஏம்மா, உனக்கு அம்மா அப்பா இல்லையா? அங்க போய் இருந்துக்கலாம் இல்ல? எங்க அம்மா அப்பா எப்போவோ இறந்து போயிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு அண்ணன் இருக்கான். அவன் என்ன வீட்டு பக்கம் சேர்க்கவே மாட்டான். நீயும் என்ன மாதிரி தாம்மா. என் பையனும் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு என்னை துரத்தி விட்டுட்டான். நல்ல வேலை நீ எனக்கு அடைக்கலம் கொடுத்த. இல்லைன்னா எனக்கு என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. இனிமே நாங்க 2 பேரும் அனாதைங்க கிடையாது. நீங்க எனக்கு அம்மா, நான் உங்களுக்கு பொண்ணு.
சரியா சொன்னம்மா. நீ இன்னும் நிறைய நெல்லிக்காய் கொண்டு வா. நான் நெல்லிக்காய் முறப்பா பண்ணி கொடுக்குறேன். நீ நல்லா சேல்ஸ் பண்ணு. சீக்கிரமா உன்னோட கடனை எல்லாம் அடைச்சிட்டு நீ சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும்.